நம பார்வதிபதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. கொஞ்சம் பின்னால திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழனி அடிவாரம் மதனபுரத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை நாயர் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு எழுத்தாப்படி 18 சித்தர்கள். தட்சிணாமூர்த்திக்கு எழுத்தாப்படி இருக்கக்கூடிய ஆலயத்துல இந்த 18 சித்தர் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் இந்த ஆலயம் தான். இந்த ஆலயத்துல இறைவனை வந்து சித்தர்கள் அனைவரும் வந்து வணங்கி நமக்கெல்லாம் நல்ல ஒரு மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமையில இறைவன்ட்ட அன்றாடும் நமக்காக வழிபாடு வச்சிருக்காங்க. இந்த கோயில்ல மே 1ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை மாலை சரியாக 5:15 மணிக்கு மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக உள்ளார். அது சமயம் இங்க தீபாவளி, அதாவது பெரிய யாகம் நடக்குது, 16 அபிஷேகம் நடக்குது, நிறைய 16 அபிஷேகம் நடக்குது. நம்மளால முடிஞ்சது சாமிக்கு யாக ஜாமான், அபிஷேக ஜாமான். இங்க வந்து இந்த மாசம் வந்தவங்க இந்த கோயிலில் அன்னதானம் நடக்குது. அதாவது தமிழ் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த கோயிலில் வந்து மக்கள் வந்து அவர் ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்றாங்க. இது இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு பூஜை இருக்குது, அன்னைக்கு அன்னதானம் நடக்குது. பௌர்ணமி அன்னைக்கு பூஜை இருக்குது, அன்னைக்கு அன்னதானம் நடக்குது. தானத்தை சிறந்தது அன்னதானம். தானத்தை சிறந்தது அதாவது அன்னதானம் சாமி. அதாவது நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து வந்திருக்கோம், மனித பிறவி எடுத்து. இது நம்ம செய்யக்கூடியது வயிறார மனிதன் வாழ்த்துவது போதும் என்ற சொல் ஒரு வந்து மனுஷன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, வயிற்றுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் போதும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் அன்னதானம். அதை சாப்பிட்டு அவங்களாம் வாழ்த்தணும், நம்மெல்லாம் நல்லா இருக்கணும். இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு 18 சித்தர் இருக்காங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும், நம்மளுடைய கல்யாண நாள் வரும். அதனால வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம சாமிக்கு வந்து உள்ள நட்சத்திரத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம், அன்னதானம் கொடுக்கலாம். அனைத்து சிறப்புகளும் இங்கே இருக்கு. நீங்களாவது வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு எது செய்கிறாங்களோ செய்யலாம் வேணாம், நீங்களே இருந்து அந்த அன்னதானத்தை உங்கள் கையால் போட்டுட்டு போகலாம். இதே அந்த கோயிலுடையது. நாங்கள் இங்கே நடக்கக்கூடிய திருமணம், வளகாப்பு, இதுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து காசு வாங்குறது கிடையாது. அவங்க வந்து அவங்களே வந்து செய்கிறாங்க. நாங்களே ஜாமான் சட்டு எல்லாம் கொடுத்துறோம். வர்றவங்க ஜாமான் வாங்கிட்டு வர்றாங்க, இந்த பாத்திரம் இங்கே கோயிலே இருக்கு, அவங்களே செய்கிறாங்க, அவங்க கையால் போட்டு போகிறாங்க. குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் வருது, கல்யாண நாள் வருது, நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய கல்யாண நாள் வருது, அம்மா அப்பாவுடைய பிறந்த நாள் வருது. இதுக்கெல்லாம் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கலாம். காதலி வேலை இங்கே வந்து நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சு தான் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஏதாவது வந்து எதுக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்தாதே உள்ளே விடுவாங்க அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இங்கே நாங்கள் அதாவது இது வந்து அண்ணாமலையாருடைய ட்ரஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வெளியூர்லாம் இருக்கீங்க, சாமிக்கு ஒரு பெரிய விசேஷம் நடந்துட்டு இருக்குது,
நாங்க விசேஷத்தை கலக்க முடியல, நாங்க பணம் அனுப்புறோம் அப்படின்னாக்க நீங்க அந்த பணத்தை வந்து நீங்க அனுப்புனீங்கன்னா ஒரு லெட்டர் மூலம் எதுவும் எப்படி அனுப்பலாம் சரி, ஏன்னா போன் பே இருக்கு, எல்லாமே இருக்கு கோயில்ல. நீங்க அனுப்பக்கூடிய பணத்துக்கு உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்களே பிரசாதம் அனுப்பி வச்சிருவோம். இந்த கோயிலோட சிறப்பு அதுதான். யார்கிட்டையும் வந்து இங்க ஏமாத்தியோ, அதாவது நாங்க அதை செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரோம் நீங்க வாங்க அப்படிலாம் எந்த ஒரு பொய் புரட்டும் இங்க கிடையாது. நீங்க வாங்க, இங்க சாமியை தரிசனம் பண்ணுங்க. இங்க வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமிகளுக்கும் பெரிய ஒரு மகிமைகள் இருக்குது. நம்மளுடைய தலைமை குருக்கள் இருக்கார், அவர்கிட்ட என்ன சொன்னாலும் நீங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அவர் வந்து மலைக்கோயில்ல அங்க பெரிய ஒரு அர்ச்சகரா இருக்காரு. அவரே அந்த கோயிலுடைய தலைமை குருக்கள். நம்ம கோயிலுடைய பூசாரி இருக்கார், சக்திவேல் அவர் பேரு. அவருடைய நம்பர் நீங்க வேணா வாங்கிக்கலாம். தலைமை பூசாரி இருக்காரு, அவருடைய நம்பர் வேணா வாங்கிக்கலாம். உங்களுக்கு யாருடைய நம்பர் வேணாலும் நாங்கள் கொடுப்போம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க இந்த கோயிலுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய காசை நீங்க பேங்க்லயும் போடலாம். என்ன ஆகுது உங்களுக்கு அனைத்து சௌகரியங்களும் இந்த கோயில் இருக்குது. வரக்கூடிய இந்த கோயில்ல பெற்றோர்களுக்கு 60ஆம் கல்யாணம். அதாவது வந்து தாய் தாய்ப்பும் கூட நம்ம இருக்கோம். சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட வந்து பழகி வர்றோம், பிடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் நமக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு நாம திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய பெரிய ஒரு மகிழ்ச்சியானது. அந்த திருமணமும் இங்கே செய்யறதுக்கு நாங்கள் இலவசமாக அனுமதி கொடுக்குறோம். நிறைய நடத்திட்டு இருக்குது. அப்படி அனுமதி இந்த மாதிரி இந்த கோயிலில் நிறையா பெரியவங்களுக்கு திருமணம் நடந்துட்டு இருக்கு. 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் இந்த கோயிலை வந்து அனுமதி கொடுக்குறோம். இங்கே குருக்களே வந்து செய்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு அனுமதி வேணும்னாக்க சரி, அண்ணாமலையார் உண்ணாமலை ட்ரஸ்டினுடைய இருக்கக்கூடிய தலைவர் மற்றும் செயலாளர் உங்களை யார் வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். பூசாரி இருக்காங்க, தலைமை பூசாரி இருக்காரு, இங்கே கோயிலுடைய பூசாரி இருக்காங்க. நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு இந்த கோயிலுடைய அனைத்து நிர்வாகிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு வந்து பேசலாம். நீங்கள் இந்த கோயிலை வந்து செய்யறது பெருசு. அண்ணாமலையார் கோயிலில் வந்து நமக்கு நம்ம தாய் தகப்பனுக்கு வந்து 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுறது பெரிய ஒரு சிறப்பு, எல்லாத்துக்கும் கிடைக்காது. நம்ம பிறந்த பிரிவியில் பெரிய ஒரு குறிப்பினை தாய் தகப்பனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது வந்து பெரியது. அதனால் நீங்கள் அனைத்ததுக்கு அவங்க வந்து செய்யுங்க. அதே மாதிரி குழந்தைங்க முடியாமல் இருக்க குழந்தைங்க, சாப்பிட முடியல, குழந்தைக்கு சாப்பிட முடியல, குழந்தைக்கு சீரண்டி இருக்குது, குழந்தை பயந்துருக்கு அப்படின்னாலும் இங்கே வந்து மந்திரிச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் காசு கிடையாது. நீங்க ஏதாவது பேய் பிடி பிடிச்சிருக்குது, பெரியவங்களுக்கு இந்த பேய் பிடிச்சிருக்காங்க, கத்துக்கரு பண்ணி இருக்கும், செய்வன கோளை, இது எல்லாமே இங்க தீர்த்து தருவோம். நீங்க இந்த கோயிலுடைய அதிபதி கருப்பணசாமி, இவர் இந்த இடத்துல உருவானவர். தானே வந்து சொல்லி நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுவாமி இங்க இருக்காரு. உங்களுக்கு அனைத்து துன்பங்களும் போகும். இப்ப தொழில் சரியில்லை, வருமானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அனைத்தும் தீர்த்து தருவார். அனைவரும் வருக, இறையருள் பெறுக. அண்ணாமலையாருக்கு கரோகரா.